இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைன் பிசினஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல பிசிக்கலா பிசினஸ் பண்றது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஓகே, அவங்க பிசிக்கல்ல பிசினஸ் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். பட் பில்கேட்ஸ் உடைய ஒரு கோட் இருக்குது, உங்களோட பிசினஸ் இன்டர்நெட்ல இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க பிசினஸ்லயே இல்ல அப்படின்னு சொல்றது அந்த கோட். இப்ப நம்ம ஒரு ஆன்லைன்ல ஒரு விஷயத்த சேல் பண்ணணும்னு சொன்னா நம்மள்ட்ட ஸ்டாக் தேவை கிடையாது. நம்ம அந்த பிக்சரை வச்சே சேல் பண்ணலாம். மறுபடியும் நமக்கு சேல் வந்ததுக்கு பிறகு அந்த காசை கொடுத்து நாம அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அந்த பையருக்கு நாம அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணலாம். நம்ம இந்தியாக்குள்ள இருந்துகிட்டே ஆன்லைன்ல சேல் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கான கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கொள்ள முடியும்? அமேசான், மீஷோ, ஃபிளிப்கார்ட் இப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம நம்மளுடைய ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதுல இருந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே உலகம் ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது சிம்பிளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் eBay அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாம எந்த நாட்டுல இருந்துமே எந்த நாட்டுக்குமே இது சேல்ஸ் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம எப்படி கத்துக்கொள்ளலாம்? நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எங்களோட யூடியூப் சேனல்ல இதை பத்தி நிறைய கான்செப்ட் வந்து போட்டிருக்கிறோம். அதை வந்து நீங்களும் செக் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளலாம்.